Praise the Lord. நாம் ஜெபம் செய்யும்படிக்கு நாம் எழுந்து நிற்போம். அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் மூலமாக அசைவாடின தேவன் புதன்கிழமை மாலை வேளையிலே நம்மை ஜெபிக்கவும் தேவனுடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்க முடியும் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொருட்டாக நாம் இந்த மாலை வேளையிலே அவருடைய சமூகத்துக்குள்ளாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் அறிந்து இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து நன்மையான ஈவுகளை தரக்கூடிய தேவன் ஒருவர் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தில் கூடி வர கர்த்தர் செய்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாலை வேளையிலே நாம் வெறுமையான பாத்திரங்களாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்முடைய பாத்திரங்களை அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரம்பிட செய்வார். நாம் ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிட்டவர்களாக அவர் கிருபை மாத்திரமே நமக்கு போதும். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் சுத்த கிருபை என்பதை நினைத்தவர்களாக கர்த்தர் எவ்வளவாய் நம்முடைய ஜீவங்களிலே நல்லவராய் இருந்து வந்திருக்கிறார், இன்னுமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அவர் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நாம் எங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருப்போம். அவர் நம்மேல் வைத்த அன்பு நாம் அவர் மேல் வைத்தது அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அந்த அன்புதான் நம்மை ஒரு கிறிஸ்தவர்களாக இங்கு ஒன்று கூட கிருபை செய்திருக்கிறார். நாம் நம்மளுடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புவித்து நம்மை தாழ்த்தி இந்த ஆராதனையை துவக்கும் முதல் முடிவு மட்டுமாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒரு ஆவின் அசைவில் நாம் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் அவரிடத்தில் ஒப்புவித்து ஜெபிப்போம். நேற்றும் என்றும் மாறாதவனாய் கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, கிருபையினாலே இம்மட்டுமாய் நீர் காத்து வழிநடத்தி வந்தீர். எங்களை சுகபத்திரமாக நீர் காத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மாலை வேலை ஆராதனை கூட நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்றைய தினத்தில் கூட கர்த்தாவே, பயணிட்டு போகிற ஆண்டனியும் அவர் மனைவி பிள்ளைகளையும் கூட நீர் சுகபத்திரமாக பாதுகாத்து கொள்ளும்படியாகவும், ஆண்டவரே கர்த்தாவே, அந்த துக்க நிகழ்ச்சியில் கர்த்தாவே அவரை இழந்த அந்த குடும்பத்திற்கு நீர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறோம். இதுவரையிலும் கூட கர்த்தாவே, அருமையான சகோதரன் கர்த்தாவை தயாளனையும் அவருடைய மகளையும் கருத்தில் ஒப்பித்து ஜெபிக்கிறோம்.
அவர்கள் கர்த்தாவே உம்முடைய சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ளாக வீடுகளுக்கு திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கூட கர்த்தாவே அருமையான சிறு குழந்தையை கர்த்தாவை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு கூட கர்த்தாவே நீர் நல்ல சுகத்தை கட்டளையிட்டு அவர்கள் வீடுகளில் சென்று நீர் மாறாத தேவன் என்பதை அவர்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையிலும் இன்று தினத்திலே கர்த்தாவே அருமையான பிள்ளை கர்த்தாவே அபிக்கு ஒரு வயதை நீர் கூட்டி தந்திருக்கிறீர். அந்த குழந்தையை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும், உம்முடைய ஆவினால் நிரப்பும். அந்த பிள்ளை வளர்கிற போது உம்முடைய வல்லமையோடும் உம்முடைய வார்த்தையின் ஞானத்தோடும் வளர கிருபை செய்யும். இப்போதும் ஆண்டவரே கர்த்தாவே பெற்ற கர்த்தாவே தகப்பனின் தாயை உம்முடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவே உம்முடைய ஞானத்தை தாரும், உம்முடைய ஆவியை தாரும், பரிசுத்தாவினால் நிரப்போம். அவர்களுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டுக்குள்ளாக ஜீவிக்கும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். இதானவரே கர்த்தாவே அந்த வீடு முழுக்க உம்முடைய பிரசனத்துக்குள்ளாக அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே அருமையான சகோதரன் பால் சந்திரசேகருடைய மனைவிக்காக செபிக்கிறோம். அருமையான சகோதரிக்கு நல்ல சுகத்தை நீர் கட்டளையிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே மருத்துவர்கள் என்ன கூறினாலும் எங்களுடைய தேவன் அதை சொல்லியிருக்கிறார். அது ஒரு பிசாசு என்று சொல்லியிருக்கிறார். அந்த பிசாசை நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அருமையான சகோதரிக்கு நீர் நல்ல சுகத்தை நீ கட்டளையிட்டீர், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே கூடி வந்திருக்கிறவர்களே கர்த்தாவே அவர்கள் இருதயத்தில் கர்த்தாவே ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானாலும் அவர்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய சித்தப்படி நீர் பதில் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மையப்பட்டும் இந்த ஆராதனை கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி அவருடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். நம்முடைய சிறிய பாட்டு புத்தகத்தில் பாடல் எண் 56 நாம் உற்சாகத்தின் கைகளை தட்டி பாடுவோமாக. மணவாளன் நம்மில் இருப்பதா, மணவாட்டி உம்மை துதிக்கிறோ, எம்மை தேடி வந்த இயேசுவே என்னாலும் உம்மை துதிப்போ. துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உலகம் தோன்றும் நாள் முன்னரே எம்மை தெரிந்து கொண்டே, உலகம் தோன்றும் நாள் முன்னரே என்னை தெரிந்து கொண்டீ. துதிக்கிறோ துதிக்கிறோ அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நீதி தேவன் இயேசுவே நீ எம்மை முன் குறித்தீ. நீதி தேவன் இயேசுவே நீ எம்மை முன் குறித்தீ. துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நடக்க செய்யும் ஜீவதேவனே நீ, ஜீவ பாதையில் நடக்க செய்யும் ஜீவதேவனே நீ. துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம்
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். மீட்பின் புஸ்தகம் திறந்தளித்து பெயரை காண செய்தி, மீட்பின் புஸ்தகம் திறந்தளித்து பெயரை காண செய்தி. துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். தாகம் தீர்க்கும் கண்மலையே வந்திட்டி, தாகம் தீர்க்கும் கண்மலையே வேகம் வந்திட்டி. துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். பாடல் எண் 34. என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே. என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே. மந்தையின் நல்மெய்ப்பன் நீரல்லவோ, மாந்தற்கு மங்காத ஒளி அல்லவோ, சாந்த குணம் அளித்திட்ட ஏசுராஜனே. சிந்தையாவும் மாறியே ஏசுராஜனே, அளித்திட்ட ஏசுராஜனே. சிந்தையாவும் மாறியே என் ஏசுராஜனே. என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே. காணாமல் போயிருந்த ஆடல்லவோ, கனியற்ற ஜீவியம் செய்த மரமல்லவோ, கண்டீர் என்னை உம்மில் அன்றே ஏசுராஜனே. இன்றும் உம்மில் என்னை காண செய்த தேவனே, கண்டீர் என்னை உம்மில் அன்றே ஏசுராஜனே. இன்றும் உம்மில் என்னை காண செய்த தேவனே. என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே. என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே. பரலோக பொக்கிஷமே ஏசுராஜனே, நரமாந்த மாமருந்தே ஏசுராஜனே. பாவத்தின் பரிகாரம் நீரல்லவோ, பரலோக இன்ப வெல்லம் தந்த தேவனே. பாவத்தின் பரிகாரம் நீரல்லவோ, பரலோக இன்ப வெல்லம் தந்த தேவனே. என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே. என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே. பிரண்ணாமின் செய்தி எந்தன் மூச்சல்லவோ, பிரியான பாதையில் என் பேச்சல்லவோ. பிரண்ணாமின் செய்தி எந்தன் மூச்சல்லவோ, பிரியான பாதையில் என் பேச்சல்லவோ. சரியான வழியான ஏசுராஜனே, விரைவாக வந்திட்டீர் எந்த தேவனே.
சரியான வழியான ஏசுராஜனே, விரைவாக வந்திட்டீர் எந்த தேவனே, என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே, என்னை தேடி வந்தி ஏசுராஜனே, என்றும் உம்மை தொழுதிடுவேன் ஏசுராஜனே. ஆமென். நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2 அதிகாரம் 4 6 வசனங்களை வாசிப்போம். பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 326, புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 326. 1 யோவான் 2 அதிகாரம் 4 6 வசனங்களை வாசிப்போம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதித்தாரும். எங்களுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியின் மூலமாக திருவலம் பற்றின தேவன் எங்கள் மூலமாகவும் கர்த்தாவே நீர் அசைவாட வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுக்குள்ளாக நீர் அசைவாடும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவித்து செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆத்ம பசி தாகத்தை கர்த்தாவே நீர் தீர்க்கும்படியாகவும் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நீர் செய்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தாமே கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியை தாரும். அவர்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தையாக மாற நீர் கிருபை செய்யும். இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். அவர்கள் இருதயத்தில் எந்த விண்ணப்பங்கள் இருந்தாலும் கர்த்தாவே அவைகளை உம்முடைய சித்தப்படி நீர் பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்த உம்முடைய நாமத்தை மிகப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறவன் அவரை போலவே நடக்க வேண்டும். ஒருவன் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டியவனாக இருக்கிறான். எனக்கு அவரை தெரியும், இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியும், எனக்கு பைபிளை தெரியும், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் விசுவாசிக்க வேண்டியவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால் யோவான் சானனுடைய நாட்களிலே அவன் அப்படியாக அவனை குறித்து அநேக வேத வசனங்கள் அப்படியாக ஏசாயா முதற்கொண்டு மட்டுமல்ல அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரு முன்னோடியானவன் மேசியாவை அறிவிக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவ்வளோ வேத வசனங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துக்கல்ல, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற அறிவிப்பனை குறித்து வேத வசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய அவர் வரப்போறாருனாக்கா அதை எதிர்பார்க்கறதுக்கு வசனம் இருந்தாக்கா ஓகே. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ அந்த வசனங்கள் வந்து அவர் வரப்போகிறார் என்று எவ்வளவு வசனங்கள் அறிவிக்க, அதாவது வந்து அவர் வரப்போகிறார் என்ற வேத வசனங்கள் எவ்வளவு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதோ அதே போல அவரை சுட்டி காண்பிக்கக்கூடிய தூதனை அவருடைய வருகையை அறிவிப்பவனுக்கு கூட அவ்வளவு வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப ஏசாயா வருவானாங்க எழுதி வைக்கல, எரேமியா வருவானாங்க அதுக்கு முன்னாடி எழுதி வைக்கல, எரேமியா போன்ற ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிறார் என்று எழுதி வைக்கவில்லை.
இல்ல ஏசாயா வரப்போறான் எழுதி வைக்கல, சாலமோன் வரப்போறான் எழுதி வைக்கல. அப்படியாக ஆமோஸ் என்று மல்கியா என்று அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வரப்போகிறார்கள் என்று அங்கு எழுதி வைக்கவில்லை. ஆனால் யோவான் சானகன் வரப்போகிறான் என்று அங்கு வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் முன்னிறுக்கிறாங்க. இதோ வனாந்தரத்தில் ஒரு சத்தம் வரும், புறப்பட்டு வரப்போகுது, அவர் வருகை அறிவிக்க போகிறது. அவன் அப்படியாக இயேசு கிறிஸ்துவைக்கு முன்பாக அவனுடைய செய்தி முன்னோடும், அவன் கிறிஸ்துவை உங்களுக்கு அடையாளம் காட்டுவான் என்று சொல்லி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு வசனங்களை தேவன் அவ்வளோ ஒரு பொசிஷன் அவனுக்கு கொடுக்கிறார். யாருக்கு? யோவான் சானகனுக்கு. ஏன் என்று சொன்னால் அவருடைய வருகை அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த வருகை அறிவிக்கக்கூடியவனுக்கு ஏன் இவ்வளவு வசனங்கள் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அவனை அறிந்தவர்கள் தான் அந்த வருகையை அறிய முடியும். அவனை ஏற்றுக்கொள்ளவர்கள் தான் அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் என்று சொன்னால், தேவன் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மாஸ், அவர் தான் ஒரு பெரிய அவர் பிரம்மாண்டம், அவர் ஆல்மைட்டி. அந்த மகிமையான தேவனை ஜனங்கள் காணும்படியாக அறிவிப்பவன். ஏன்னா எல்லாருமே அங்க பார்த்தீங்கன்னா தான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் இங்க வேத வசனம் சொல்கிறது, யார் சொன்னாலும் நீ நம்பக்கூடாது. ஒரு தனி நபர் வருவான், நான் தான் கிறிஸ்து, நான் தான் அந்த வரப்போகக்கூடிய மேசியா என்று நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த மேசியாவுக்கு வரக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால், இந்த மேசியாவை அறிவிக்க போகிறவன் ஒருவன் வருவான். அவர் மேசியான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் புதுசா அந்த நாட்கள் என்ன பண்ணிட்டாங்க, கமலியில் சொல்றான், இயேசு கிறிஸ்து நாட்களில் கூட கமலியில் சொல்றான், அநேகர் தான் தான் கிறிஸ்து என்று சொல்லி நிறைய ஜனங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் நிறைய பேர் சாவச்சானுங்க. அதுல இது 10 இது 1 11 அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால நீங்க அதை பத்திலாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அன்னைக்கு கமலியில் சொல்றான். அந்த பரிசேயர் அப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த வருகையை அறிவிக்க ஒரு முன்னோடியானவன் இவர் தான் அவர் என்று சுட்டி காண்பிப்பான் என்று சொன்னால், அவர் தான் அந்த ஒரிஜினல் மேசியாவாக இருக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த வருகையை அறிவிக்கும்படிக்கு ஒரு முன்னோடியை தேவன் அனுப்பினார். அவனுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அங்க வேதவசனம் எல்லாம் சொல்லுது, அவன் பள்ளங்கள் எல்லாம் அப்படியாக சமமாக்குவான், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும். இப்படியாக நிறைய வசனங்கள் அங்க சொல்லப்பட்டிருந்தது. அவன் வனாந்தரத்திலிருந்து வருவான், அப்படியெல்லாம் சொல்லப்படுது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வந்தவனுமே எல்லாத்தையும் சரியா பண்ணுவான், இப்படி அப்படிலாம் அவனை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த யோவான் சானகன் வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ள வண்ணமாக அவன் வரவில்லை. அவர்கள் கேட்கக்கூடிய பாஷையை பேசக்கூடியவனாக அவன் வரவில்லை. அவன் எப்படி வந்தா, இவங்க ஒரு பாஷை, அதாவது மெருக்கேற்றிய தமிழில் பேசக்கூடியவர்கள். இப்ப நம்மலாம் பேசினுக்கிற பாருங்க, மெருக்கேற்றிய தமிழ். ஆனா அவன் எப்படி வாழ்றானோ அப்படியே பேசினு வந்தான். அவன் எப்படி இருக்கிறானோ, அவன் நடைமுறை வாழ்க்கை எப்படியோ அப்படியே சாதாரணமாக பேசி கொண்டு வந்தான். அவன் வனாந்தரத்திலிருந்து வந்தபடினாலே அவன் சொன்னா, அங்க அவன் ஞானஸ்நானத்தை குறித்து அதிகாரமாக பேசக்கூடியவனாக அங்க வந்தான். ஞானஸ்நானத்தை அவங்க கொடுத்து கொண்டிருக்கும் போது அங்க பரிசேயர் சதுசேயர் எல்லாரையும் பார்த்து சொன்னா, வரும் தேவனுடைய வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவன் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களின் பெயரையும் அங்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகளின் பெயர்களையும் அங்கு காட்டுத்தனமான பேச்சுக்களை அவன் பேசினதை நாம் பார்க்கிறோம். ஆனா யோவான் சானகனை எப்படி அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க எலியா, அந்த முந்தி வரக்கூடிய அந்த எலியாவை குறித்து மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம், மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாதி அந்த பாற்று பிரகாரம் எப்படி வருவான்னு எதிர்பார்த்தாங்கன்னா, அவன் வருவான், இந்த பள்ளங்கள் எல்லாம் சமமாக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை போடுவான். ஃபர்ஸ்ட் நம்ம ரோட்லாம் பள்ளமா இருக்குது. அங்க எருசலேம் முழுக்க பார்த்தீங்கன்னா, எருசலேம் மலையில் உள்ள ஒரு பட்டணம். அந்த இடத்துல நிறைய இடத்துல குண்டும் குழியுமா தான் இருக்கும். அவன் வந்தானா என்ன பண்ணுவான் தெரியுமா? முதல்ல ரோடை போடுவான், நல்லா இங்க இருக்கிற இடத்துலலாம் ரோடு போடுவான். இவங்க அப்படியே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வருவான்டா, சும்மா கிடையாது, அவன் கண்டிப்பா ஒரு சிவில் இன்ஜினியரா தான் இருக்கணும். ஏன்னா பள்ளங்கள் எல்லாம் மேடாக்கப்படும், சமமாக்கப்படும் எழுதி வச்சிருக்குது. குன்றுகள்லாம் தாழ்த்தப்படும். கண்டிப்பா அவன் கிரேன்லாம் எடுத்துன்னு வர போறான். அங்க பாம்பெல்லாம் வச்சு என்ன பண்ண போறான்? மலையெல்லாம் தூள் தூள் ஆக்கி அந்த கல்லுகள் எல்லாம் உடைச்சி என்ன பண்ண போறான்? மலை எல்லாத்தையும் மட்டமாக்கி ஒரே லெவல்ல வைக்க போறான். அவன் தான் வருகையை அறிவிக்கக்கூடிய
அந்த எலியாவாக இருப்பான். நம்ம எல்லாரும் அவனை தான் எதிர்பார்க்கணும். இவன் யாரோ ஒருத்தன் வனாந்தத்தில் கத்துனுக்கிறான ஒரு மாதிரி விரியன் பாம்பு குட்டிலேன்றான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த சர்ப்பங்கள்ன்றான். நம்மளெல்லாம் திட்டினுக்கிறான ஒருத்தன் வனாந்தரத்தில். இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசக்கூடியவனாக அவன் வரமாட்டான். ஏனென்று சொன்னால் அவன் வந்தது என்ன பண்ணுவான்? ரோடெல்லாம் லெவல் பண்ணி மேசியா போறதுக்கு வழியை அவன் சரி செய்ய போகிறான். ஏன்னா மேசியா அந்த வழியா வரணும்னா அவர் காலில் முள்ளு குத்தக்கூடாது, கல்லு பொத்தக்கூடாது. நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் போகும்போது ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு குழிமாத்தினா லெவல் பண்ணுவாங்க பாருங்க. இந்த லெவல் அங்கே தான் கற்றுக்கினாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி வழியை தயார் பண்ணணும். அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? வழி சும்மா அப்படி இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அப்படி செய்யக்கூடியவன் தான் அந்த யோவான் சாணனாக இருப்பான் என்று சொல்லி யோவான் சாணகனையே இழக்கும்படிக்கு இவர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு நபர் வரப்போறான்னு காத்துனே இருந்தாங்க. ஆனால் யோவான் சாணகனோ அவர் சொன்ன வார்த்தையின் வெளிப்பாடாக அவன் நேராக அந்த யோர்தான் நதிக்கரையில நின்று பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணா? அந்த பரிசேயர் சதுசேயர் என்னக்கூடிய அந்த மேடு பள்ளங்கள், விசுவாசிகள் பரிசேயர் சதுசேயர் என்னக்கூடிய அந்த மேடு பள்ளங்களை அங்க சமமாக, அங்க ஞானஸ்தானத்தின் மூலமாக எல்லோருமே சமமானவர்கள் என்பதை அங்கு காண்பித்தான். இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருமே சமமானவர்கள் என்று சொல்லி ஞானஸ்தானத்தின் மூலமாக எல்லாருக்கும் என்ன பண்ணா? எல்லாருமே சமன்படுத்தியதை பார்க்கிறோம். அங்க மலைகள் குன்றுகள் என்று சொல்லக்கூடிய தான் தான் பெரிய ஆளு என்று நினைத்துக் கொண்டிருந்த எல்லோருமே என்ன சொன்னா? நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொன்னா. நீங்கள் எல்லாருமே மனம் திரும்பணும். நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், அல்லது நீ பெரிய ஐஸ்வரனாக இருக்கலாம், அல்லது நீ பெரிய பாஸ்டரா இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் அவர் வருகை நீ காண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீ மனம் திரும்ப வேண்டும். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த தெருச்சாலையில் வரப்போகிறவர் அல்ல, ஆனால் கர்த்தரோ உன் இருதயத்துக்குள்ளாக வரப்போகிறார். நான் அதை தான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் உள்ளே உங்களுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நான் வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். எதன் வழியாக? ஞானஸ்தானத்தின் மூலமாக உங்களுக்கு வழியை நான் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு வருகிறேன் என்று சொல்கிறான். அது அவங்களால அங்கே புரிந்து கொள்ள முடியல. ஆளாளுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துட்டான், இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி. அதனால தான் அன்றைக்கு இருந்த யோவான் சாணகனை அவர்கள் அறியவில்லை. அவர் சொல்றார், அவர் யோவான் சாணகனை அவங்க அறியவில்லை போது யோவான் சாணனை காட்டிலும் எளிமையாக வந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு எளிமையை விட்டு பார்த்தார், இதை விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்னு. அந்த எளிமை தான் யோவான் சாணகனாக இருந்தான். அந்த யோவான் சாணகனுடைய எளிமையை பார்த்தே இவங்க இடறிட்டாங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்படி போதித்திருந்தார்களோ அந்த போதனைகளுக்கு ஏற்றவாறு அவன் வராமல் அவன் உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்பாடாகவே அவன் வந்தான். அது அவங்களால புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா வெளிப்பாடு இவங்க பேசிட்டாங்க. இவங்க பேசுறதா அவன் திருப்பி பேசியிருந்தானா அது கரெக்ட். ஆனா இவனும் வெளிப்பாடா வந்ததுனால அந்த வார்த்தையை இவங்க பிரசங்கம் பண்றாங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்க. பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கம் ஒரு போர்டுல படம்லாம் வரைஞ்சி காமிச்சிட்டாங்க. இந்த வரைஞ்சி காமிச்சாங்க பாருங்க, இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட அவர்களுடைய கற்பனைகளுடைய வரைபடங்கள். ஆனா யோவான் சாணகன் வந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேத வசனங்கள் சொல்லப்பட்டது பாருங்க, அதனுடைய வெளிப்பாடா தான் இவனே வெளியே வரான். இவன் போர்டில் எழுதுகிற எழுத்தா வரல, இல்ல இவங்க எழுதின எழுத்த மறுபடியும் பிரசங்கம் பண்ணக்கூடியவனா வரல. இவன் எப்படி வந்தா? அந்த வார்த்தையின் வெளிப்பாடா வந்தான். ஒருத்தர் வருவான்னு சொன்னாக்க அவன் வந்துட்டான். அவன் தான் சமமாக்க போகிறான் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் வெளிப்பாடு என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் அங்கு சமமாக்கப்படுகிறான். வேற யாரும் அங்கு சமமாக்கப்படல. அதே போல்தான் அவருடைய முதலாம் வருகை அவர்கள் கண்களுக்கு முன்பாக தத்துரூபமாக அந்த யோவான் சாணகன் சுட்டி காமிக்கிறான். இதோ உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இவர் தான், நீங்க அறியாத நபர், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அழகாக அங்கு சுட்டி காண்பித்தான். ஆனால் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனென்று சொன்னால் பாருங்க, அவர் கண்ணு முன்னாடி நிற்கிறார். இயேசு கிறிஸ்து அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிறார். அவங்க கண்ணு முன்னாடி இயேசு கிறிஸ்து தத்ரூபமா நிற்கிறார். அவங்க யாரை எதிர்பார்த்திருந்தாங்களோ, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் முதற்கொண்டு ஆதாம் முதற்கொண்டு எல்லாருமே அவரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்த்திருந்த நபரு கரெக்டா அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக காட்சியில நிற்கிறார். அதை யோவான் சாணகன் சரியா அந்த வருகையை சுட்டி காட்டுறான். தோ இருக்கிறார் பார் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுறான். ஆனா கண்ணு முன்னாடி அவர் நின்னு கூட இவங்க என்ன பண்ணல, கண்ணு முன்னாடி நிற்கிறாரு, அற்புத அடையாளங்களை செய்கிறாரு.
யோவான் சனங்க ஒரு அற்புத அடையாளங்களும் செய்யலை, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதை செய்தார். நம்ம போன வாரங்களில் நம்ம அதை பார்த்தோம். ஆனா இங்க நீங்க பார்க்கப்படும் போது அங்க இயேசு கிறிஸ்து அவர்கள் காண வேண்டிய மேசியா தத்துருவமாக மனித சரீரத்திலே அங்க நின்று கொண்டிருந்தார். அவர் நின்று கொண்டிருந்தது மாத்திரமல்ல, அவர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்தும் காண்பித்தார். வேத வசனங்களை அநேக வேத வசனங்களில் நிறைவேறுவதை அவருடைய ஜீவியத்தின் மூலம் நடத்தி காண்பித்தார். அநேக வேத வசனங்களின் நிறைவேறுதலை, அவரை குறித்து என்னென்ன வேத வசனங்கள் எழுதப்பட்டிருந்ததோ அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் ஜனங்களோ அவரை எப்படி பார்த்திருந்தாங்க? அவர் ஒரு சபையிலே இருந்து இதை நிறைவேற்றுவார் என்று பார்த்தார்கள். ஆனால் அவர் சபைக்கு உள்ளே நிறைவேற்றாமல், எந்த சபைக்கும் செல்லாமல் அவர் சபைக்கு புறமே இருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அதனால தான் இங்க இருந்த சபைகள் எல்லாம் அதை அப்செட் பண்ணல, விட்டுட்டாங்க. அவரு சர்ச்சிங்கில் போய் இந்த அற்புத அடையாளம் செஞ்சுட்டு ஒரு பாஸ்டர் கீழே போய், ஐயா நான் தான் மேசியா, நீங்க வேணா பாருங்க, ஒரு 2 பேரை கூட்டு வாங்க, இவன் கண்ணை நான் ஓபன் பண்றேன், இவர் 2 பேரை நான் நடக்க வச்சு காட்டுறேன், 2 பேர் செத்தவங்களை தூக்கிடுவாங்க, 2 பேர் எழுப்பி காட்டுறேன், நம்ம சர்ச்சுக்கு பேரா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஏதாவது டெக்னாலஜி வச்சு அவர் ஏதாவது ஒரு யூடியூப்லயோ ஒரு டிவிலையோ டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், அவரை கண்டிப்பா அவரை ஏத்து நிற்பாங்க. எப்படி? அவரை கண்டிப்பா ஏத்து நிற்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மற்றவங்களுக்கு மேஜிக் செய்யக்கூடிய ஒரு மெஜிஷியனாக அவர் வரவில்லை, அவர் வர வேண்டிய மேசியாவாக அவர் வந்தார். மெஜிஷியன் தான் காட்சியில் என்ன பண்ணுவான், 100-200 பேரை கூப்பிட்டு அங்க காட்சியில நான் மேஜிக் செய்ய போறேன்னு சொல்லுவான். ஆனால் இவர் மேஜிக் மேன் இல்லை, அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்ளும்படியும் தம்முடைய பிள்ளைகளை தம் மண்டியில இழுத்து கொள்ளும்படியான தேவனாக அவர் வந்தார். அல்லேலூயா. அப்படிதான் இந்த 2ஆம் வருகையிலும் அப்படித்தான் இருந்துச்சு. அவருடைய 2ஆம் வருகை எல்லாருமே இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில 2ஆம் வருகை வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் இன்னைய வரைக்கும் இன்னைக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் அந்த 2ஆம் வருகையை அறிவிக்கும்படிக்கு மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன், அவன் நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி அவன் என்ன பண்ணுவான், பிள்ளைகளுடைய பிதாக்களிடத்துக்கும் பிள்ளைகளிடத்துக்கும் திருப்பான்னு சொல்லிட்டார். பிதாக்களுடைய பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய பிதாக்களிடத்துக்கும் திருப்பான். இது அந்த காரியத்தை அவங்க சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாள் ஊழியம் போயிடுச்சு, யோவான் சானங்கள்லாம் மரிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் ஒரு 3 பேரை கூட்டு மலைக்கு அப்படியே போனார், மறுரூப மலையாண்ட போனார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அங்கே போனார். இவர் என்ன பண்ணார், சீஷர்களை கீழே விட்டுட்டு நான் மேலே போறேன்பா அப்படின்னு சொல்லி மலை கடற்கரைன்னு ஏறி போயிட்டார். மலை மேலே ஏறி போனவனுமே கீழே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாங்க, மலை மேலே போனார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்படி எட்டி பார்த்தா இயேசு கிறிஸ்து கூட எலியாவும் மோசவும் பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படியே பார்க்குறாங்க காட்சியை பார்த்துட்டு கீழே அந்த 3 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே சொன்னாங்க, டேய் அங்கே பாடுற 3 பேருங்கிறாங்க, எலியா மோசே இயேசு கிறிஸ்துக்கிறார். அப்போ ஒன்று பண்ணுவோம், எலியாவுக்கு ஒரு சர்ச்சை கட்டுருவோம், மோசேக்கு ஒரு சர்ச்சை கட்டுருவோம், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சர்ச்சை கட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசினுக்கிறாங்க. மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், கிறிஸ்துவுக்கு கூடாரமும், 3 கூடாரம் போடுன்னு சொல்லி கீழே கன்சல்டிங் நடந்துனுக்குது. அப்படி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்படியே வர பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தாங்கிறாங்க, 3 பேர் கிடையாது, ஒரு ஆளை தான் பார்த்தாங்க. ஒரு ஆளை பார்த்தவரை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேதத்தை படித்தவன் ஒருத்தன், ஏசப்பா இந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்கும்போது 3 பேர் இருந்தீங்க, கீழே வரும்போது ஒரு ஆள் தான் வரீங்க, ஆனால் இந்த சம்பவம் 2ஆம் வருகையில் தான் நடக்கணும், இந்த சம்பவம் 2ஆம் வருகையில் தான் நடக்கணும். அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டுமே, நாங்க மல்கியால படிச்சுக்கிறோம் இந்த வசனத்தை. கேட்கிறான் கேள்வி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதப்பாரர்கள் சொல்லுகிறார்கள், அது எப்படி? நீங்க பாட்டு நேரம் மேல போனீங்க, 3 பேர் அங்க காட்சியில் வந்துட்டீங்க, மோசே எலியா கிறிஸ்து 3 பேரும் அங்க நிக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா கீழே இறங்கி வரும்போது ஒரு ஆள் தான் வர்றீங்க. அப்ப நான் 3 பாடியும் ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுது. இந்த சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எலியா முந்தி வர வேண்டுமே.
எலியா முந்தி வர வேண்டுமே என்று சொன்னபோது அப்போது இயேசு கிறிஸ்து சொல்றார், எலியா முந்தி சீர்படுத்துவது மெய்தான். அந்த வசனம் நீங்க வீட்டில் போனீங்கன்னா படிங்க, மத்தேயு 17 அதிகாரத்தை. எலியா முந்தி சீர்படுத்துவது மெய்தான். உண்மையாக அது நடக்கத்தான் போகுது. பிரணாம் அதை எல்லாத்தையும் சீர் பண்ண போறது உண்மைதான். எலியாவின் ஆவியுடைய பிரணாம் சீக்கிரமா அந்த எலியாவின் ஆவியுடைய அந்த பிரணாம் சீர்படுத்த போவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று அப்படி என்று சொன்னார். அப்பொழுது அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பொழுது அவர்கள் யோவான் சானகனை குறித்து இப்படி சொன்னார் என்று அப்பொழுது அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க, இவர் சொன்னது எலியா பத்தி. உங்களுக்கு கூட இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது ஒரு விஷயம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எலியா சீர்படுத்துவது மெய்தான், பிரண்ணாம் சீர்படுத்துவது மெய்தான் நான் சொன்னேன். அது எப்படி பிரண்ணாமா இருக்க முடியும்? இங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எலியா சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று சொன்ன போது அவங்க எலியா ஆமா வந்துட்டாருன்னு சொல்லல, யோவான் சானனை குறித்து அப்படி சொன்னார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த எலியாவுக்கு அன்னைக்கு பேர் என்னவா இருந்துச்சு? யோவான் சானனாக இருந்துச்சு. இன்றைக்கு இந்த எலியாவுக்கு என்ன பெயராக இருந்தது? வில்லியன் மரியன் பிரணாம் என்று பெயர் இருந்தது. இதான் வித்தியாசம். அங்க பார்க்கும்போது 3 பேர் காட்சியில பார்க்கறாங்க. அந்த மலை மேல அவர் போகும்போது 3 சாட்சிகளை கீழே வைத்து விட்டு அங்க மலை மேல போறாரு. மோசேவும் எலியாவும் கிறிஸ்துவும் ஒரே சரித்து வெளிப்பட்டதை அவர்கள் பார்த்தார்கள். அதே சம்பவம் தான் 1963 அந்த 7 முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது தீர்க்கதரிசி பிரணாம் அவர்கள் மலைக்கு மேலாக செல்லும் பொழுது 3 சாட்சிகளை கீழே விட்டு சென்றார். அந்த 3 சாட்சிகள் கீழே விட்டு சென்ற பிறகு மேலே போறார். மேலே போகும்போது அவர்கள் பார்த்த காட்சி என்பது மிகவும் மகிமையான காட்சியாக அங்கே இருந்தது. அங்கே தீர்க்கதரிசி பிரணாம் அந்த இடத்தில் அங்கே காணப்படவில்லை. அந்த மலையின் மேலே காட்சி அளித்தது இயேசு கிறிஸ்துவும் மோசேவும் எலியாவும் அங்கே காட்சியில் வந்ததை அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்து மத்தேயு 17 அதிகாரத்தில் அப்படியாக பேசிட்டு அவர் கீழே வந்தவனுமே இந்த காட்சியை கண்ட உடனே அந்த சீஷர்கிட்ட பிராமிஸ் வாங்குறார், இங்கு கண்ட காட்சியை குறித்து நான் மகிமை அடைய வரைக்கும் யார் இடத்துல நீங்க பேசவே கூடாது என்று சத்தியம் வாங்கிட்டார். கையில சொல்லு வாக்கு கூடினார். நீங்க இப்போ மலை மேல பார்த்த காட்சியை நீங்க என்ன செய்யக்கூடாது? நான் மகிமை அடைய வரைக்கும் வெளியில நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று எனக்கு வாக்கு கொடுங்கள் என்று கேட்டார். அங்கே கண்டிப்பா அங்க கட்டளை இட்டார் என்ற வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 17 அதிகாரத்தில். அவர் கண்டிப்பா கட்டளை இட்டார், யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது அப்படின்னு. அதே போல தீர்க்கதரிசி பிரணாம் அந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு அந்த வெண்மேகம் அவர் தூக்கி கொண்ட பொழுது அங்கே மகிமைக்குள்ளாக அங்க பிரவேசிக்கும் கீழே வரும்போது பிரணாம் மட்டும் அங்க தனியாக வரும்போது அந்த தேவதூதர்கள் அங்க காட்சியில் வந்த போது அங்கே 7 முத்திரையின் வெளிப்பாடு திறக்கப்பட்ட புஸ்தகத்தை பலமுள்ள தூதனானவர் பிரணாமுக்குள்ளாக அங்க மகிமையாக அங்க இறங்கி வந்ததை அவர்கள் பார்த்த போது அங்கே வரும்பொழுது பிரணாம் வரும்போது அந்த 3 பேரிடத்தில் அவர் சொன்னார், சகோதரர்களே, நான் இந்த சரீரத்தை விட்டு போகும் வரைக்கும் நீங்கள் இந்த காட்சி குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு இருங்கள் என்று எனக்கு வாக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இங்க பார்த்த காட்சியை குறித்து நீங்க யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது என்று சொன்னார். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எது வரைக்கும்? நான் காட்சியை விட்டு போற வரைக்கும் நீங்க சொல்லாதீங்கள். அதே சம்பவம் 1ஆம் வருகையிலே நடந்தது, அது 2ஆம் வருகையிலும் அது நடந்தது. இதையெல்லாம் ஏன் நடக்கிறது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செய்திக்கான தலைப்பை கண்களை திறந்து பார், இது கடைசி நேரமாக இருக்கிறது. நாம் கண்களை திறந்து பார்க்க வேண்டும். இது என்ன நேரம், மணி நேரமாக இது இருக்கிறது? இது என்ன மணி நேரமாக இருக்கிறது? ஏனென்று சொன்னால் வேத வசனத்தில் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கடைசி நபர் மீட்கப்படும் வரைக்கும், கடைசி ஆத்மா தேவனை அறிந்து கொள்ளும் வரைக்குமாக அந்த முத்திரைகள் திறக்கப்படுவதே இல்லை. இந்த 7 முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? தேவன் தன்னுடைய மீட்பின் கிரியைகளை அவர் முடித்தாக வேண்டும். மீட்பு என்பதை முடிந்திருக்கும். ஒரு மனிதனை ரட்சிக்க கூடாதபடிக்கு மீட்பையே தேவன் முடிச்சா தான் அந்த முத்திரை புஸ்தகத்தை எடுக்க முடியும். இந்த கடைசி கால செய்தி கூட அது சரியா கவனிக்கிறது இல்லை. அங்க தெளிவா சொல்றார் தீர்க்கதரிசி, அந்த கடைசி நபர் மீட்கப்பட்டால் ஒழிய தேவன் அந்த முத்திரை புத்தகத்தை அவர் எடுத்து 7 முத்திரைகளை உடைத்து பார்க்க அவரால் முடியவே முடியாது. கடைசி நபர் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுத வேண்டிய கடைசி நபருடைய பெயர் எழுதப்பட்டு முடிக்க வேண்டும். அதுக்கு மேல ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது, ஒருத்தர் மீட்கப்படவே முடியாது. ஒருவருக்கு ரட்சிப்பே கிடையாது.
அந்த நிலைமை வந்த பிறகு ஒருவருக்கும் கிருபையே கிடையாது. அந்த கிருபையெல்லாம் எங்கே சேர்கிறது என்று சொன்னால், அவர் ரத்தத்தினாலே யாருடைய பெயர்களை எழுதினாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மீட்பின் கிரயமானது, அந்த கிருபையானது, அந்த இரக்கமானது அவர்கள் மீது மட்டுமே உண்டு, வேற யார் மேலேயும் கிடையாது. ரொம்ப என்ன பண்றாரு, 1963 பலமுள்ள தூதன் அப்படியாக, அந்த மைட்டி ஏஞ்சல் அப்படியாக அவர் இறங்கி வரும்பொழுது அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை தான் அவர் கையில் ஏந்தி வந்தார். அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை குறித்து அங்க பார்க்கிறோம், முத்திரைகள் ஒன்று உடைத்து அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது எல்லா ரகசியம் பார்க்கும் போது யோவான் என்ன பண்றான், அதை எப்படியாச்சுன்னு வந்து எழுத நினைக்கும் போது, நீ எழுதாத, அதை முத்திரை போடு, அதை எழுதாத, நீ பார், காட்சியில் உன பார்த்துக்க, ஆனால் அதை எழுதாத, அதை முத்திரை போடு. ஏன் என்று சொன்னால், இது கடைசி நாட்களிலே 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் வெளிப்படும். கேட்கிறான், ஆண்டவரே நீங்க எழுதக்கூடாதுன்றீங்க, முத்திரை போடுன்றீங்க, இது எப்பதான் இதில் உள்ள ரகசியங்களை நான் தெரிந்து கொள்வது, அதில் உள்ள பெயர்களை எப்பொழுதுதான் அதை வெளியே வாசிப்பது, எத்தனை யாருடைய பெயர்லாம் அதில் இருக்குது நான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது போது, ஒன்னும் அவசரப்படாத, 7ஆம் தூதன் வந்து அதை அறிவிப்பான். 7ஆம் தூதனாகிய இந்த வில்லியம் மரியன் பிரணாம் வந்து என்ன செய்ய போறாரு, அவர் அறிவிப்பார். நீ அது வரைக்கும் யோவானே நீ என்ன பண்ணு, பொறுமையா இரு அப்படி என்று சொல்லி யோவான் அங்க என்ன சொல்றாரு, நீ எழுதாத, முத்திரை போடுன்னு சொல்லிட்டார். இது ஒன்றையும் வந்து நீ எழுத வேண்டாம் அப்படி என்று சொல்லி, கடைசி நபரானது மீட்கப்படும் நாள் வரைக்கும் அந்த முத்திரையானது திறக்கப்படுவதே இல்லை. அந்த கடைசி நபர் மீட்கப்பட்டால் ஒழிய அவர் அங்க கிட்ட வந்து தொடக்கூட முடியாது. ஆனால் யோவான் சார் அப்படி அழுகுறான், இந்த முத்திரைக்கு உடைப்பதற்கும் திறப்பதற்கும் யாரும் பார்த்துருவானே இல்லையா என்று சொன்ன பொழுது, ஆனால் அங்கே ஒருவரை பார்க்கிறான், அந்த ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைப்பதற்கும் திறப்பதற்கும் அவர் பார்த்திருவானா இருப்பதை அவன் கண்டுகொண்ட பிறகு அவர் சொல்றார், இதை நம்ம இப்போ ஓபன் பண்ண முடியாது, கடைசி நபர் மீட்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை பலமுள்ள தூதனாக இறங்கி வரும்பொழுது இந்த செய்தியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இதுதான், அது விசுவாசிக்கிறதே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி நபர் மீட்கப்பட்டதான் முத்திரை புஸ்தகத்தை அவர் எடுக்க முடியும்னா, அவர் எடுத்த போது அவர் நியாயஸ்தானத்தின் நியாயாதிபதியாக அவர் வருகிறார், கிருபையின் தேவனாக அல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வருகிறார். அதனால தான் அந்த வெண்வஸ்திரம், அந்த வெண்ணைக்கு தரித்தவராக அந்த வெண்மேகம் வந்ததே, அவர் நியாய தீர்ப்பின் தேவனாக தான் பூமிக்கு திரும்பி வந்தார். பலமுள்ள தூதன் வந்து விட்டார், முத்திரைகள் திறக்கப்பட்டாயிற்று என்று சொன்னால் அவர் என்னவாக வருகிறார், அவர் நியாய தீர்ப்பின் தேவனாக வருகிறார். அங்க ஒருவரும் ரட்சிக்கப்படவே முடியாது. அப்படி என்று சொன்னா நம்மளாம் என்ன நிலைமையாகும், 1963 அவர் முத்திரைகள் ரகசியத்தை வந்தார்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது, நம்ம நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் சொல்றார் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர் ரட்சிப்பினுடைய காரியத்தை தான் அவர் முடித்தாரே தவிர, ரட்சிப்பு மீட்பு எல்லாத்தையும் அவங்க முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த மீட்கப்பட்ட நபர்கள் 100 வருடங்கள் கழித்து கூட பூமியின் தூளில் இருந்து எழுந்து வருவார்கள் இந்த சத்தத்தை கேட்டு என்று சொல்கிறார். அவர்கள் இனிமே அவங்க ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்கிறார். இனிமே அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது, அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களாகத்தான் இந்த செய்திக்குள்ளாக வருவார்கள் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், அந்த முத்திரையிலே அவர் திறந்து அந்த பெயர்களை வாசிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையானது என்ன செய்தது என்று சொன்னால், அது சிசிப்பை உண்டு செய்தது. நிறைய பேருக்கு தெரியும், ஆதாம் வந்து எப்படி அவன் பேர் சொல்லி அழைத்திருந்தார், ஒரு மனுஷன் எப்படி வந்திருப்பானோ அது போல என்ன பண்ணாரு வில்லியம் மரியன் பிரணாம், அவர் கையில் அந்த ஜீவ புஸ்தகம், அந்த அந்த மீட்பின் புஸ்தகம் அவர் கையில் கொடுத்த பொழுது அந்த ஆதாம் இழந்ததை அவர் அப்பொழுது பெற்றுக்கொண்டவராக இருந்தார். ஆதாம் கையில தான் அந்த மீட்பின் புஸ்தகம் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவன் பாவம் செய்ததினாலே அந்த மீட்பின் புஸ்தகம் அதனுடைய ஆக்கியவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போனது. ஆனால் பூமியை பண்படுத்த தேவன் மனிதனை தான் உண்டாக்கினார், தேவ தூதர்களை உண்டாக்கவில்லை. மறுபடியுமாக இந்த பூமியை பண்படுத்தும்படியாக வில்லியம் மரியம் பிரணாம் எனக்கூடிய 7ஆம் தூதனை தேவன் பூமிக்கு அனுப்பி அவருடைய கையிலே இந்த முத்திரை புஸ்தகத்தை, இந்த மீட்பின் புஸ்தகத்தை அவருடைய கையிலே கொடுத்தார். அவர் கொடுத்த போது அவர் எப்படி ஆதாம் மிருகங்களை பேர் சொல்லி அழைத்தானோ அதுபோல இங்கே என்ன நடந்தது என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த மீட்பின் புஸ்தகத்தில் இருந்த பெயர்களை சொல்லி அங்கே அழைத்தார். அவர் அழைத்ததனால் தான் இப்பொழுது நாம் இந்த செய்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொன்னாரு, எப்படி ஆதாம் வந்து பேர் சொல்லி ஒவ்வொரு மிருகத்தின் பெயரா கூப்பிட்டு இங்க வர சொன்னானோ அது போல பேர் வைத்தானோ, அதே போல நமக்கெல்லாம் யார் பேர் வச்சது, தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அந்த மீட்பின் புஸ்தகத்திலிருந்து பெயரை வாசித்தார். அந்த பெயர்களை எழுதியது யார் என்று சொன்னால் அது
உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய பெயர்களை அவருடைய ரத்தத்தினால் எழுதினார். இந்த உலகம் சொல்லுகிறபடியோ அல்லது பிசாசு சொல்லுகிறபடியோ நாம் பாவத்தின் வழியாக வந்தவர்கள் என்று அவன் குற்றம் சாட்டினாலும் அதற்கான கிரயத்தை செலுத்தியவர் சொன்னார், உன் மீது எந்த ஒரு பாவமும் குற்றமும் இல்லை என்று. அல்லேலூயா. உன் மீது எந்த ஒரு பாவமும் குற்றமும் இல்லை என்று யாரால் சொல்ல முடியும்? அந்த கிரயத்தை செலுத்தின ஒருவரால் தான் சொல்ல முடியும். அதனால் தான் ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாக அவள் பிடிபட்ட போது அவளிடத்தில் சொன்னால், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால் அந்த பாவத்தின் தன்மையை கூட இயேசு கிறிஸ்து சுமந்தவராக இருந்தார். ஏன்னு சொன்னால் வேற யாருக்குமே அந்த தன்மை கிடையாது. நம்ம நினைக்கலாம் அந்த பரிசேயரை சொல்ல போல நாம் ஒருவரை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாகவே நாம் அந்த நியாய தீர்ப்பை உடையவராக நாம் இருக்கிறோம். என்று சொன்னால் அவர் சொல்றார், முதலாவது ஒரு சகோதரனை குற்றம் தீர்ப்பதற்கு முன்பாக உன்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை முதல்ல எடுத்து போடு என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது நீ என்ன பண்ண, மொத்த குற்றவாளி தீர்ப்பதற்கு முன்பாக நீ உன்னை குற்றவாளியா இல்லையா என்பதை நீ நிதானித்து பார்த்துக்கொள். அல்லேலூயா. அதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் மற்றவர் என்ன பண்ண முடியாது, குற்றவாளி என்று சொல்ல முடியாது. அந்த விரலை காண்பித்து காண்பார், நீ ஒரு விரலை நீ அப்படியாக நீட்டி நீ குற்றவாளி என்று சொல்லும்போது உன்னை ஒரு விரல் நீயும் குற்றவாளி என்று உன் விரலை காட்டி கொடுக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு விரலை எடுத்து நீ குற்றவாளி என்று நீ ஒரு கையை நீட்டி ஒரு குற்றம் சாட்டும் பொழுது மற்றொரு விரல் அது உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும், நீயும் குற்றவாளி என்று. அதனால தான் சொன்னார், நீங்கள் ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம் எல்லோரையுமே சரிசமமாக மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் இங்கே தீர்க்கதரிசியானவர் மூலமாக தேவாவின் என்ன செஞ்சார், அந்த மீட்பின் புஸ்தகத்தை கொடுத்து நம்முடைய பெயர்களை அவர் உலக தோட்டத்துக்கு முன்னாகவே எழுதின நம்முடைய பெயர்களை அங்க வாசிக்கும்படி செய்தார். அந்த எங்கே 1963 அங்கே ஜெபர்சன்வில்லிலே அவர் அப்படியாக அந்த பெயர்களை வாசிக்கப்படும் பொழுது நாம் தாமே இந்த நாட்களில் கேட்டு அந்த செய்திக்குள்ளாக உள்ளே வந்தோம். அது சொல்றார், அவங்க 100 வருஷம் இல்லை 200 வருஷம் கழிச்சு கூட அவங்க வருவாங்க. அது வரைக்கும் இந்த கிருபை அவர்களுக்கு போகும், வேற யாருக்கும் போவாது. கிருபையின் காலம் அவர்களுக்கு மாத்திரமே உண்டே தவிர உலகத்தில் உள்ள மற்ற யாருக்குமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இனி ஒருவர் ரட்சிக்கப்பட முடியாது, அவர் ஏற்கனவே ரட்சிக்கப்படவர்களை பெயரை எழுதி வச்சிட்டார் என்றார். பெயரை ஏற்கனவே அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டார். இனி ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. அந்த கடைசி நபர், அதான் இப்பொழுது கால்வாத்து மக்கள் என்ற செய்தியில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், கடைசி நபர் மீட்கப்பட்டு விட்டார். கடைசி நபர் மீட்கப்பட்டு விட்டார். ஏனென்று சொன்னால் முத்திரைகள் திறக்கப்பட்டாயிற்று. முத்திரைகள் திறக்கப்படும் போது கடைசி நபர் மீட்கப்பட்டு விட்டார். ஏனென்று சொன்னால் முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஏவாள் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அவள் தான் தாய். அந்த தாய் அப்படியாக என்ன செஞ்சா, தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்து சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு போனதுனாலே உலகம் முழுவதும் மரணத்தை விளைவிக்கக்கூடியவளாக இருந்தான். இரண்டாவது அதே போல விழுந்து போன ஏவாளாக யார் வந்தது என்று சொன்னால் இந்த ரோமன் கத்தோலிக்க சபை தான் முதலாவது சபையாக அது தோன்றியது. அது தோன்றும் பொழுது மனிதனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதினாலே அது விழுந்து போய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஸ்தாபன சபைகள் எல்லாவற்றையும் மரணத்துக்குள்ளாக கொண்டு வந்தது. இங்க சொல்றார், அந்த வழியாக வந்தவர்கள் எல்லாருமே மரித்தார்கள். ஏவாள் வழியாக வந்த எல்லாருமே மரணத்தை இன்னை வரைக்கும் நம்ம தொழுது கொண்டு வருமா? எல்லாருக்கும் அந்த மரணமானது இருக்கா? அதே போல என்ன பண்றாரு, அந்த சபைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பார்த்தார். இந்த சபை தேவனுடைய வார்த்தையின்படி நடக்குன்னு சொல்லி அந்த ரோமன் கத்தோலிக்கு தான் முதல் தன்னை ஸ்தாபித்து கொண்டது. அது ஸ்தாபித்த உடனே அது தேவனுடைய வார்த்தை கை கொண்டு வரைக்கும் அது சரியாக இருந்தது. ஆனால் அது எப்பொழுது ஒரு மனிதனுடைய போதகத்துக்கு தலை சாய்ந்ததோ அப்போவே அது ஒரு ஸ்தாபன சபையாக மாறிடுச்சு. அதே போல பெந்தேகோஸ்தே சபை வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஸ்தாபனம், அதாவது வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்காத, மனிதனுடைய போதகத்தை மாத்திரமே விசுவாசிக்காத, தேவனுடைய வார்த்தையோடு கூட சொந்த வியாக்கியானங்களை, எப்படி சாத்தான் சகல கனிகளும் புசிக்க கூடாது என்று தேவனுடைய வார்த்தையை எடுத்து கலப்பினம் செய்து கொடுத்தானோ அதே போல ரோமன் கத்தோலிக்க சபை என்ன பண்ணுச்சு, வார்த்தையோடு கூட தன்னுடைய சொந்த போதகங்களை, கிறிஸ்துமஸ், அதே போல ஈஸ்டர் பண்டிகைகள், அப்படியாக பார்த்தீங்கன்னா அநேக பண்டிகைகளை உள்ளே கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானசானம், அதே போல தெளித்தல் ஞானசானம், இப்படியாக பலவிதமான ஞானசானங்களை உள்ளே கொண்டு வந்தது. அந்த
காரியத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளும் அப்படியாக அதை வந்து என்ன பண்ணாங்க, பின்தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணதுனால எல்லாருமே மரணத்தை கொண்டு வந்தாங்க. நாமும் ஆதாம் ஏவாளை போல நாம் அதை பின்தொடர்ந்தால்தான் இன்னை வரைக்கும் நம்ம இடையிலே அந்த மரணமானது ஒவ்வொருவருடைய சரீரத்துக்கும் நேர்ந்து கொண்டே வருகிறது. அதே போல அந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய உபதேசத்தை எந்தெந்த சபைகள் அப்படியாக கை கொண்டு வருகிறதோ அவர்கள் எதை தொழுது கொண்டு வருகிறார்கள்? மரணத்தை அவர்கள் அப்படியாக பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் தேவனோ மரணமே இல்லாத, மரணிக்காத ஒரு சபையை உருவாக்கினார் என்று சொன்னார். தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரனாம் மூலமாக வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனவாட்டி சபையை அவர் உண்டு பண்ணினார். அதனால தான் இந்த செய்தியை விசுவாசிக்கக்கூடியவர்கள் ஸ்தாபனமாக முடியாதுன்றார். இந்த செய்தி ஒரு காலம் ஸ்தாபனமாகாது, இது மரிக்காது. ஸ்தாபனம் என்றால் மரித்தது என்று அர்த்தம். ஆனால் இந்த செய்தியோ மரிக்காது என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால் இது வார்த்தையை மாத்திரம் விசுவாசிக்கக்கூடிய சபையாக இருக்கும். எந்த ஒரு மனிதனையும் அது பின்பற்றாது. தேவனுடைய வார்த்தை மாத்திரம் எப்படி அந்த ஆதியில வந்து எப்படி ஆதாம் ஏவாள் வந்து தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்தார்களோ அவர்கள் மனிதனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை விளைவித்தது. அதே போல என்ன பண்ணார், மறுபடியும் நம்ம ஏதேனுக்கு திருப்பி இருக்கிறார் தேவன். அதான் சொல்றார் அடிக்கடி, நம்மை மறுபடியும் எங்க செஞ்சிருக்கிற தேவன் ஏதேனுக்கு திருப்பி. நாம் எந்த ஒரு மனிதனுடைய உபதேசத்துக்கும் கீழ்ப்படியாமல் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படியும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தைகள் என்ன பண்ணாரு, ஆகாரத்தை சேமித்து நம்முடைய கரங்களில் அந்த ஒளிநாடாக்கள் மூலமாக செய்தி புத்தகத்தின் மூலமாக நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் யாவரும் பொய்யர், தேவன் ஒருவரை சத்தியபரியர் என்ற அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் என்ன செஞ்சாரு, நீங்க பிரண்ணாம கூட ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்க ஒரு பாஸ்டர் கூட ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆனால் பிரண்ணாமுக்குள்ள இந்த வார்த்தையை நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாம் மனிதனை பின்பற்றுவர்கள் அல்ல. எதுக்கத்தாலும் நம்ம வந்து ஒரு மனிதனை துதிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வார்த்தையை மாத்திரம், எனக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, வார்த்தை இப்படி சொல்கிறது என்று சொல்லி வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆகாரத்தை சேமிப்பை குறித்து நாம் அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். ஆகாரத்தை எப்படி தேவன் அப்படியாக ரூத்து நாட்களில் எப்படி சேர்த்து வச்சு அந்த ரூத்துக்கு ஆகாரத்தை போஷித்தாரோ அது போன்று இன்றைக்கும் கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு ஆகாரத்தை தேவன் சேமிப்பு செய்து இந்த நாட்களில் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். நாம் கண்களை நாம் திறந்து பார்ப்போம் என்று சொன்னால் இது கடைசி மணி நேரம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். யோவான் சானனுடைய நாட்களிலே யோவான் சானனை காணக்கூடாதபடிக்கு அவர்கள் கண்களால் கண்டும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நாட்களிலும் அவருடைய கண்களால் கண்டும் அந்த முதலாம் வருகையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கடைசி நாட்களிலும் தீர்க்கதரிசி பிரணாமை கண்டும் அவர் வருகையின் தூதனாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல அவர் மூலமாக நடந்த ஊழியம், அந்த இரண்டாம் வருகையின் ஊழியத்தை கண்களால் கண்டும் காதுகளால் கேட்டும் அற்புத அடையாளங்களை எல்லாவற்றையும் பார்த்தும் ஜனங்கள் அவருடைய இரண்டாம் வருகையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எதையெல்லாம் விசுவாசிக்க மாட்டார்கள் என்று சொன்னார். இந்த நாட்களிலே நடந்த 1000 வருட அரசாட்சியும் நம்ப மாட்டார்கள், உயிர் தெழுதலையும் நம்ப மாட்டார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவதிலும் நம்ப மாட்டார்கள். இரண்டாம் வருகையை விசுவாசிக்காத இவர்கள் எப்படி 1000 வருட அரசாட்சியை அவர்கள் விசுவாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளப்படுதலை எப்படி அவர்களால் விசுவாசிக்க முடியும் என்று தீர்க்கதரிசி அங்கே கேள்வி எழுப்புகிறார். அவர்களால் நிச்சயமாக அவர் வருகையை தவற விட்டவர்கள் யாருமே எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து அவர்கள் அக்கறையற்றவர்களாகத்தான் இருப்பார்கள், அவர்கள் ஏமாற்றம் அடையத்தான் போகிறார்கள் என்று சொல்கிறார். ஆனால் தேவனோ நம்முடைய கண்களை அவர் திறந்து இது கடைசி மணி நேரம் என்பதை நமக்கு அறிவித்து நம்ம எல்லாம் திரும்பி பார்க்க கூடாதபடிக்கு இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்துக்குள்ளாக ஓடி போகும்படி தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதுக்காக தான் நம்ம வந்து ஒன்று கூடி என்ன பண்றோம், நம்மை தேவனுக்கு ஒப்புவித்து அவர் நடத்தும்படியாக, நாம் நம்மை நடத்தி கொள்ளும்படியாக அல்ல, அவர் நம்மை நடத்தும்படியாக அவருக்குள்ளாக நாம் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு நாம் வீடுகளிலே தனிப்பட்ட முறையிலே இந்த செய்தி புத்தகத்தை வாசிக்கிறவர்களாகவும் ஒளிநடாவை போட்டு கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளையிலே எங்கள் கண்களை திறந்து இது கடைசி மணி நேரம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மணி நேரமானது நாங்கள் திரும்பி பார்க்காமல் உம்முடைய வார்த்தையிலே ஓடும்படியாக நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் எங்களை குற்றவாளி என்று தீர்த்து கொண்டிருந்தாலும் எங்கள் மீது சிந்தப்பட்ட இரத்தம் உங்கள் மீது குற்றமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கர்த்தாவே அப்படியாக உம்முடைய கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவிடம் நாங்கள் திரும்பி பார்க்காமல்
உம்முடைய வார்த்தையிலே இந்த உலகத்தின் பக்கம் நாங்கள் திரும்பாமல் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஓடக்கடுவோம். ஆண்டவரே, அப்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம். எங்களை நடத்தும். அந்த கர்த்தாவே, லோத்தை கூட கர்த்தாவே உம்முடைய தூதர்கள் அந்த கரங்களை பிடித்து கொண்டு தரவென்று கர்த்தாவை இழுத்துக்கொண்டு அந்த மலையின் பக்கமாக கொண்டு போனதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஓடி போங்கள் என்று சொன்னபோது என்னால் அது போக முடியாது என்பது தூதர்கள் அப்படியாக இழுத்துக்கொண்டு வந்து வெளியே விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவை, எங்களுக்கு கூட இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் இருந்தோம். எங்களுடைய கரங்களை நீர் பிடித்து எங்களை கர்த்தாவை தரவென்று இழுத்து ஆண்டவரை வெளியே கொண்டு போய் விடும்படியாகவும் நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாகவும் கர்த்தாவை உம்முடைய ஒத்தாசையை நாங்கள் நாடுகிறோம். இந்த வேலையிலே கர்த்தாவை நாங்கள் ஜெபிக்கிற வேலை நேரத்தில் எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து எங்களை நடத்தும்படியாகவும் எங்கள் கரங்களை பிடித்து கர்த்தாவை நடத்தும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறோம். எங்களில் நீதி ஒன்றும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவை நாங்கள் இந்த உலகத்தின் மத்தியில் ஜீவிக்கும் போது பிசாசானவன் கர்த்தாவை எங்களை கட்டி போடுகிற வேலையில் நீர் தாமை எல்லா கட்டுகளையும் முறித்து எங்களை கர்த்தாவை உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நடத்தும்படியாக உம்முடைய கரத்தை எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். வந்த ஒவ்வொருடைய இருதயத்தின் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தாவை உம்முடைய சித்தப்படி நீர் பதில் கொடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களுடைய ஜெபங்களை கர்த்தாவை தடை செய்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும் வானமண்டல பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேளும். ஒன்றும் தடை இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் வர கர்த்தாவை கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். வேலையை ஒப்புவிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உமக்கே செலுத்தி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இவை யாவற்றை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.